சர்ச்சையையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்திய ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்ந்து கைது சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன. அந்த வகையில் தற்பொழுது காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் நிர்வாகியும் வழக்கறிஞருமான அஷ்வத் தாமன் என்ற ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். சாலமன், வணக்கம். இந்த கொலை விவகாரத்தில் அஷ்வத் தாமன் எந்த விதத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்? என்னென்ன குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தற்பொழுது இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்? முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த மாதம் 5ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார். இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை காவல்துறையினர் பல்வேறு வகையில கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இதுவரை மொத்தம் 21 நபர்களை போலீசார் கைது செய்துள்ள நிலையில அடுத்தடுத்து பல்வேறு ரவுடிகள் இதில் தொடர்பு இருப்பது போலீசாரின் விசாரணையில தெரிய வந்துள்ளது. குறிப்பாக இந்த நிலையில கஸ்டடியில் எடுக்கப்பட்ட முக்கிய நபரான அருளிடம் நடத்தப்பட்ட விசாரணையில இதற்கு பின்புலமாக இருந்து செயல்பட்டதாக தற்போது ரவுடி நாகேந்திரனின் மகனும் மற்றும் வழக்கறிஞருமான முன்னாள் நிர்வாகியுமான அஷ்வத் தாமன் என்பவரை தற்போது போலீசார் கைது செய்துள்ளனர். குறிப்பாக இவர்தான் பிரபல ரவுடியான, சிறையில் இருக்கக்கூடிய ரவுடியான நாகேந்திரனின் மகன் என்பதும் போலீசாரின் விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக இவர்தான் இந்த பண உதவி மற்றும் இந்த செல்போனில் அடிக்கடி தொடர்பு கொண்டதின் அடிப்படையில இந்த கைது நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த வருடம் நில தகராறு தொடர்பாக துப்பாக்கி முனையில தொழிலதிபரை மிரட்டியதாக அஷ்வத் தாமன் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். அப்போது ஆம்ஸ்ட்ராங் இதில் தலையிட்டதின் காரணமாகத்தான் இந்த போலீசாரிடம் தான் சிக்கி இருப்பதாக நினைத்து தொடர்ச்சியாக ஆம்ஸ்ட்ராங் மற்றும் அஷ்வத் தாமனுக்கு இடையே முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங்கிற்கும் நாகேந்திரனுக்கும் இடையே நிலத்தகராறு போன்ற பிரச்சனையில தொடர்ச்சியாக இவர்களுக்கு முன்விரோதம் இருந்து வந்ததாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில இவர் தான் கூட்டு சதி செய்து இந்த கொலையை நிகழ்த்தி இருப்பதும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவது. குறிப்பாக இவர்தான் மற்றும் பண உதவி மற்றும் பல்வேறு வகையில எந்த விதமான ஸ்கெட்ச் போட வேண்டும் மற்றும் வழக்கு சம்பந்தமான பணிகள்ல மேற்கொள்ள இவர் திட்டமிட்டு இருந்ததாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது ஏற்கனவே மொத்தம் 5 நபர்களை தற்போது போலீசார் கஸ்டடியில் வைத்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வழக்குல ரவுடிகளான சம்போ செந்தில் மற்றும் சி சிங் ராஜா ஆகியோர் தொடர்ச்சியாக தலைமறைவாக இருந்து வரும் நிலையில முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய இந்த வழக்கறிஞரான ரவுடி நாகேந்திரனின் மகனான அஷ்வத் தாமனை தற்போது போலீசார் கைது செய்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இவர் ஏற்கனவே இந்த கொலை நிகழ்த்தப்பட்ட முன்னதாக வெளிநாட்டிற்கு தப்பி சென்றிருப்பதாகவும் போலீசார் தரப்புல தகவல் தெரிய வந்துள்ள நிலையில இவர் வெளிநாட்டிற்கு சென்று யாரை சந்தித்து விட்டு வந்தார் என்பது தொடர்பாகவும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த வழக்குல முக்கியமாக பார்க்கக்கூடிய ரவுடி சம்போ செந்தில் வெளிநாட்டில் தான் இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளதால் அவரை ஏதேனும் இந்த அஷ்வத் தாமன் என்பவர் சந்தித்து விட்டு வந்துள்ளாரா என்பது தொடர்பான பல்வேறு கோணங்கள்ல தற்போது போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நன்றி சாலமன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.